ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவள் தன் மாமையினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்தவைகளெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. நகோமி பெத்லெகேமை விட்டு மோவாக்கு போகிறாங்க. மோவாப்பில் போய் என்ன நடக்கிற அப்படின்னாக்கா, தன்னுடைய புருஷன் மரித்து போகிறான், தான் 2 பிள்ளைகளும் மரித்து போகிறாங்க. இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இப்போ என்ன செய்வதுன்னு தெரியல. தான் 2 மருமக்களை அழைத்து, ஆமேன், ஓர்பாலையும் ரூத்தையும் அழைத்து முத்தமிட்டு, நீங்கள் போயிட்டு நீங்கள் பிழைத்து கொள்ளுங்க, நீங்கள் எப்படியாவது வாழ்ந்து கொள்ளுங்க, ஏன்னா இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என் பிள்ளைங்களும் இப்போ மரித்து போயிட்டாங்க, என் புருஷனும் மரித்து போயிட்டாங்க, நானும் மரித்து போயிடுவேன், அவ்வளோதான், எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னபோது ஓர்பால் என்ன சொன்ன, தன் மாமியை முத்தமிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரூத்து இல்லை இல்லை இல்லை, உன் தெய்வம் தான் என் தெய்வம், உன் ஜனந்தான் என் ஜனம், நான் உங்கள் விட்டு போக மாட்டேன், உங்களை தான் பற்றி கொண்டு இருப்பேன் என்று சொல்லி அந்த ரூத்து தன் மாமியை நகோமியை பற்றி கொண்டாள். தேப்பிள்ளை நடந்தது என்ன தெரியுமா? இப்போ மறுபடியும் மோவாப்பிலேருந்து பெத்லெகேமுக்கு வராங்க. அங்கே ஆண்டவர் போவாசை ஆமேன் சந்திக்க வைக்கிறார். போவாஸ் மூலமாய் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ரூத்துக்கு உண்டாகிறது. அங்கே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அதே ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவையெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாருக்கும் அறிவிப்பார்கள். பாருங்களேன், இப்போ போவாஸை சந்திக்கிறா. அங்கே சந்தித்த உடனே இப்போ போவாஸ் என்ன சொல்லனா, இப்பொழுது மகளே நீ பயப்படாத, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் மாமி இவங்களை அனுப்பியிருக்கிறாளே, என்ன பலவிதமான கேள்விகள். பாருங்க, போவாஸ் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு வேண்டிய படியெல்லாம் நான் செய்வேன். அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் மாமியார்களை வெறுமையாக போகாத, 6 படி கோதுமையை கொடுத்து அனுப்புவோம். அதே போல இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாம் முடிஞ்சு போனது போல் இருக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்பிக்கையே இல்லாத போல் இருக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலை அவ்வளோதான், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ இருக்கிற சூழ்நிலை வாழ்வாதாரத்துக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த மூவ் என்னன்னு தெரியலையே, எல்லாம் பிளைண்ட் ஆயிடுச்சு. கலங்கி கொண்டு அன்பு தேவப்பிள்ளையே, பயப்படாதீங்க, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று போவாஸ் மூலமாய் ஆமென் ரூத்துக்கு கர்த்தர் செய்ய வைப்பான்னா, உங்களை கைவிட்டுவாரா? தேவப்பிள்ளையில் ரூத்தின் ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். அழிந்து போக வேண்டிய, நம்பிக்கையற்று ஒரு விதவியாய் போக வேண்டிய ரூத்துக்கு கர்த்தர் அற்புதமான ஒரு வாழ்க்கையை தருவார்னா, ஆமேன், அவனுக்கு வேண்டியப்பெல்லாம் செய்வேன்னு சொல்லி காரியங்களை நடப்பிப்பாரானா, உங்களை ஆண்டவர் கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ரூத் எப்படி தன் மாமிகளை போயிட்டு அந்த போவாஸ் செய்ததெல்லாம் சொன்னாங்களோ, நாட்கள் வரும், நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு செய்தது 4 பேருக்கு நீங்கள் சொல்லுவீங்க, என் வாழ்க்கை இப்படி இருளில் இருந்தது, கர்த்தனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினச்சேன், கர்த்தனை மறுபடியும் ஒரு புது துவக்கத்தை கொடுத்தார், கர்த்தர் செய்த நன்மைகளை நிச்சயமாக எனக்கு சொல்ல போகிறீங்க. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், தேவ மனுஷன் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மையின் நாள், இந்த நாள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு புது துவக்கத்தின் நாளாக இருக்க போகிறது. அல்லேலூயா. இதை நம்புங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, நீங்கள் வந்து பாருங்க, அவர் என் ஆத்துமாவுக்கு செய்த நான் சொல்லுவேன். அல்லேலூயா. தேவன் நீங்களும் சொல்கிற நாட்கள் வருகிறது. நான் மரித்து போயிருக்க வேண்டியவன், கர்த்தனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தாரு. நான் வியாதியில் செத்து போயிருக்கணும், கர்த்தனுக்கு ஜீவனை கொடுத்தாரு. நான் வேலை இல்லாமல் இருந்தேன், கர்த்தனுக்கு வேலையை கொடுத்தாரு. நான் பிள்ளை இல்லாமல் இருந்தேன், கர்த்தனுக்கு பிள்ளையை கொடுத்தாரு. நான் திருமணமாகாத இருந்தேன், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். இப்படி கர்த்தர் உங்களுக்கு செய்த பல நன்மைகள் நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க. இதை நம்புறீங்களா? நிச்சயமாக இதை விசுவாசிங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறான்ப்பா. எங்கள் வேண்டியபடியெல்லாம் செய்கிற கர்த்தர் நீங்கள் ஒருத்தர் தான்ப்பா.
எங்களுக்காக யார் செய்வார் நாங்கள் கலங்குகிறத காட்டிலும் எங்களுக்காக செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது, விசுவாச அறிக்கை செய்யும் போது, கர்த்தர் எங்களுக்காக யாவையினையும் செய்து முடிச்சிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இப்பொழுது கூட எதற்கெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறாங்களோ அந்த நன்மை கைக்குடி வருவதாக நான் ஜெபிக்கிறோம். நீங்கள் கிருபை பாராட்டும். இந்த நாள் முழுத காரம் எடுத்து நடத்த பாதுகாத்துக்கிறோம். கிருபை கோப்பங்கள் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. ஆமென். அவருக்கு வேண்டியபடியெல்லாம் செஞ்சுட்டாரு. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.